Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம ஷெல் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு கியூட்டான பவுச் ஸ்டிச் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பர்ஸ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த ரெண்டு கலர் yarn சூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து கேக் yarn. கேக் yarnனா 8 play yarn தான். சோ நீங்க என்ன yarn வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Then hook size வந்து 6 mm ஃபாலோ பண்றேன். yarn needle scissor. First நம்ம slip knot போட்டுக்கலாம். slip knot அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு basic knot தான். ஸோ நம்ம க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பேசிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து தெரியாதவங்களுக்கு கிளாஸஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 32 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் 32 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்து ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹூக் வந்து ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்தோம்னா 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப் வழியாகவும் இப்படி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் crochet, ஆஃப் டபுள் crochetலாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் கிளாஸஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 31 சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம சிங்கிள் crochet போட்டாச்சு. நம்மளுக்கு இப்போ 31 சிங்கிள் crochet இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரோக்கு செயின் 1 போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செயின் 1 போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet. ஸோ நெக்ஸ்ட்டில் இருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து அகெயின் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochet போட்டுகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு செயின் 1 டர்ன் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ செயின் 1 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet. அதனால் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிட்டே வாங்க. இதுதான் வந்து இந்த பவுச்சோட பேஸ். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 5 டைம்ஸ், அதாவது 5 ரோக்கு வந்து இதே மாதிரி சிங்கிள் crochet ரோ தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து பேஸ் இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7 rows 8 rows கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 5 rows ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். 5 rows சிங்கிள் crochet நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. 1 2 3 4 5. ஸோ 5 rows ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செயின் 1 போட்டு அப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூஸாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து செயின் 1 போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு அடுத்து இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் 5 டபுள் crochet போடணும். ஸோ டபுள் crochetக்கு ஒரு வாட்டி த்ரெட் இப்படி சுற்றிட்டு இப்படி விட்டு எடுத்தோம்னா 3 லூப்ஸ் இருக்கும். அதில் 2 லூப்ஸாக நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி நூல் எடுத்துக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா 3 லூப்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2, அதுக்கு அடுத்து 2 லூப் இருக்கும். அந்த 2 லூப் வழியாகவும் இப்படி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டபுள் crochet. ஒரே ஸ்டிச்சில் நம்ம 5 டபுள் crochet பண்ண போகிறோம், அதாவது ஷெல் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ 5 டபுள் crochet பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஷெல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஷெல் ஸ்டிச்னால் 5 டபுள் crochet போடணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஷெல் ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறமும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet போடணும். திருப்பி 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்தது ஒரு ஷெல் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த பவுச்சோட பேட்டர்ன். ரொம்ப ஈஸி. ஸோ இதையே தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம்.
இந்த பவுச் ஃபுல்லாவுமே இப்போ நம்ம 2 ஷெல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 1 2. ஸோ இதே போல் இந்த ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஷெல் ஸ்டிச் வரும். ஸோ இந்த மாதிரி 5 ஷெல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பக்கத்துக்கு நான் 5 வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில், இந்த ரோவோட லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இங்கே இப்போ சைடில் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு சென்டராக இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டிச்சில் அகெயின் ஒரு ஷெல் ஸ்டிச். ஸோ 2 பக்கமும் நம்மளுக்கு 5 ஷெல் வரும். அதுக்கப்புறம் 2 கார்னர்லேயும் ஒரு ஷெல் ஸ்டிச் வரும். டோட்டலாக 12 ஷெல் ஸ்டிச் நம்ம போடணும். ஸோ இப்போ இங்கே ஷெல் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி கர்வ் மாதிரி வந்துடும். அடுத்தது 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஷெல் ஸ்டிச். ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட் சைடில் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு ஷெல்லாக வந்திருக்கும். அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே போல் இந்த ரோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த கார்னர்லேயும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து நம்ம செயின் 3 போட்டுக்கலாம். ஸோ எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே வந்து செயின் 3 போட்டுக்கோங்க. செயின் 3 போட்டுட்டு அதே ஸ்பேஸ்லேயே 2 டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு செயின் 3யோட சேர்த்து 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஷெல் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட் ரவுண்டில் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கெல்லாம் இந்த ரவுண்டில் ஷெல் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ போன ரவுண்டில் எங்கெல்லாம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷெல் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 5 டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. அடுத்து 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 2 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ஷெல் ஸ்டிச். ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன். இதே வந்து அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக 2 ஸ்டிச் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணினதுக்கப்புறம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஸ்டிச்சில் அகெயின் 2 டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். இங்கே எதுக்கு நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது செயின் 3 போட்டுட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம். ஸோ இப்போ அகெயின் 2 டபுள் க்ரோஷே போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஷெல் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் செயின் 3 போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ரவுண்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது செயின் 1 போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம எங்கே செயின் 1 போட்டிருக்கோமோ அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஷெல் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஒரு ரவுண்டில் நம்ம
3 டபுள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ரவுண்டில் சிங்கிள் crochet போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஷெல் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet இதே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 1 2 3 ரோஸ் வந்து ஷெல் ஸ்டிச்சில் பிடிச்சிருக்கோம். இன்னொரு ரவுண்டை நம்ம இதையே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே எங்கே நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போடுறீங்களோ அங்கேயே வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ரவுண்ட் வந்து செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ரவுண்ட் வந்து சிங்கிள் crochetல ஸ்டார்ட் பண்ணுவோம். செயின் 1 போட்டு சிங்கிள் crochet ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ரவுண்டில் நம்ம செயின் 3 போட்டுட்டு அதே ஸ்பேஸ்லேயே 2 டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 ரவுண்டையே தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு பவுச் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த 2 ரவுண்டையும் திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஷெல் ஸ்டிச் வந்து 4 ரோ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இங்கே 2 டபுள் crochet போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுது இப்போ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போடும்பொழுதே கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு செயின் 1. ஸோ இப்போ நம்ம 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும். சாரி அதாவது செயின் 1 போட்ட இடத்துல ஒரு சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்து 2 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணணும். 1 2 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஷெல் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதையே வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த த்ரெட்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த ப்ளூ கலர் வந்து நான் ஒரே ஒரு ரோ மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 4 ரோஸ்க்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 ரோஸ் வந்து இந்த கலரில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே போல் மேலே வந்து ஒரு 4 ரோஸ்க்கு இதிலே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த த்ரெட் வந்து நான் கட் பண்ணலை. நீங்கள் சிங்கிள் த்ரெட்டுனா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் கலரில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போடும் பொழுது ஃபஸ்ட் கலர் வந்து நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு ரோக்கு மட்டும்தான் இந்த கலர் கொடுக்குறேன். ஸோ அதனால் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை கட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் சேம் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ செயின் 3 போட்டு அதே ஸ்பேஸ்லேயே 2 டபுள் crochet, 1 2. அடுத்தது ஆஸ் யூஷுவல் நம்ம 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet, அடுத்தது 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ஷெல். ஸோ இதே போல் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. 4 ரோஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஹேண்டில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு செயின் 3 போட்டு அதே ஸ்பேஸ்லேயே அகெயின் 2 டபுள் crochet, 1 2 டபுள் crochet போட்டுக்கோங்க. அடுத்து 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொரு ஷெல் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு ஷெல் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இப்போ ஹேண்டிலுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், 11 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இங்கேயும் 11 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் crochet பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக
அந்த ஷெல் ஸ்டிச்சோட சென்டராக வரும். ஸோ இது மாதிரி சிங்கிள் க்ரோஷே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி இன்னொரு ஷெல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே போல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு பக்கத்துக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோமோ அதே போல் ஆப்போசிட்லேயும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சு இந்த ஹேண்டிலுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து கார்னரில் பார்த்திங்கன்னா 4 ஷெல்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 4 ஷெல்ஸ். ஸோ டோட்டலாக 8 ஷெல்ஸ் வரும். சென்டராக வந்து நம்ம 11 செயின்ஸ் போட்டிருக்கோம் ஹேண்டிலுக்காக. ஸோ லாஸ்ட்டாக இங்கே ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் செயின் 1, ஸ்கிப் 2 ஸ்டிச், அதுக்கப்புறம் இருக்க ஸ்டிச்சில் ஒரு ஷெல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் பேட்டர்ன் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே ஷெல் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது செயின்ஸ் வருது. இந்த செயின்ஸ்லேயும் நம்ம சேம் பேட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். செயின்ஸ் போடும்பொழுது கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஷெல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பவுச்சோட ஹேண்டிலுக்கு 2 ரவுண்ட் நம்ம ஷெல் ஸ்டிச் ரவுண்டே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ரவுண்ட் ஷெல் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் இது தான். ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பவுச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பவுச்சோட அகலம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சஸ் இருக்குது. ஹைட் வந்து 6 இன்ச்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.